ஸோ ஹாய் கைஸ், வெல்கம் டு ட்ரெண்டி ட்ரூப் யூடியூப் சேனல். ஸோ அவங்களோட ஃப்ரெண்டு ரியா, பிக் பாஸ் 10 வீடியோ ரிவ்யூவர், அவங்க வந்து ஒரு வீடியோ போட்டிருந்தாங்க. பல பேர் சொல்லியிருந்தாங்க அரோராவோட கேமை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி. அதுக்கு வந்து அவங்க ஒரு ரிப்ளை வீடியோ போட்டிருக்காங்க. அவங்க பேசுனது கொஞ்சம் கரெக்டாக இருக்குது, கொஞ்சம் தப்பாக இருக்குது. ஸோ அதை வந்து இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்கலாம். ஸோ வீடியோக்குள்ளே பொறுத்தவரை நம்ம சேனலில் மறக்காமல் லைக், ஷேர், கமெண்ட், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்ன சொல்கிறாங்கன்னா, அரோராவோட பேரை மாத்திரம் தான் நான் விரும்பினேன். அவன் என்ன சொன்னான்னா, நான் என்னோடய ஒரிஜினாலிட்டி கேம் போய் நான் ஆடுவேன் அப்படின்னு சொன்னான். பட் நான் என்ன நினச்சேன்னா, வெளில அவங்களுக்கு ஒரு பேர் இருக்குது, அக்கா சொக்கா அப்படின்னு சொல்லி. அந்த பேரை மாற்ற தான் நான் அவள் உள்ளே போகணுன்னு நினச்சேன். ஃபஸ்ட்டு ஒரு 2 நாள் என்னை பொறுத்தவரைனா ஃபஸ்ட்டு ஒரு 2 நாள் அதுக்கேற்ற மாதிரி தான் இருந்தாங்க. அப்புறம் அவங்களோட கேம் டோட்டலி டைவர்ட்டட். ஸோ அதான் அந்த துஷார் ஒரு பக்கம், கமருதீன் ஒரு பக்கம்னு சொல்லி அவங்க கேம் மாறிச்சு. ஸோ அதை பற்றி நம்ம ரியா என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா, அவள் பண்ணுறது தப்பு தான், நான் ரொம்ப டிசப்பாயிண்ட்டாக இருக்கேன் அவள் கேமை பார்த்து. ஆனால் நான் அதை வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய இன்ஸ்டாகிராம்லேயும் என்னோடய யூடியூப் சேனல்லையும் நான் வந்து அதை சொல்ல மாட்டேன். அதை பற்றி நான் பேச மாட்டேன். பிகாஸ் என் ஃப்ரெண்டை பற்றி நான் சோஷியல் மீடியாவில் தப்பாக பேச எனக்கு விருப்பம் இல்லை. ஆனால் நான் என்னைக்கு அவளை பார்க்கணும், எவிக்ட் ஆகி வராலோ இல்லை கப்பை தூக்கிட்டே வராலோ, அப்போ வந்து பார்த்திங்கன்னா அவகிட்ட சொல்லுவேன், நீ ஆடின கேம் வந்து தப்பு அப்படின்னு சொல்லி அவங்ககிட்ட தட்டி கொடுப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் என்னோடய ஒப்பீனியன் வந்து பார்த்தீங்கன்னா, அதான் நீங்கள் மற்றவங்கள மட்டும் க்ரிட்டிசைஸ் பண்ணுறீங்களே, ஏன் உங்கள் ஃப்ரெண்டை க்ரிட்டிசைஸ் பண்ண மாட்டிங்களா? பயர்ஸ்டா அப்படின்னு சொல்லி தான் எனக்கு ஒரு கேள்வி வருது. மற்ற போன சீசனில் 10 எபிசோட் போட்டிங்களா, 10ன்னு போட்டு பிக் பாஸ் ரிவ்யூன்னு சொல்லி உள்ளே வந்தீங்க. அப்போ எல்லாரையும் தானே க்ரிட்டிசைஸ் பண்ணீங்க, அதே தான். பட் இருந்தாலும் அவங்க ஃப்ரெண்டுன்னு சொல்லி பேக் பண்ணுறாங்க. பட் என்னால் இது ஒத்துக்கவே முடியாது. நீங்கள் ரிவ்யூவராக இருந்தால் எல்லாருக்கும் இதுவாக தான் இருக்கணும். ஒருத்தருக்கு பயஸ்டாலாம் இருக்கக்கூடாது. பார்ப்போம் இதுக்கப்புறம் இவங்ககிட்ட ஏதாவது வீடியோ வருதானு. ஸோ அதுவரை உங்களிருந்து விடைபெறுது உங்கள் ட்ரெண்டி யூடியூப் சேனல். ஸோ இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். ஸோ மறக்காம நம்ம சேனல் லைக், ஷேர், கமெண்ட், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.